செய்திகள் தொடர்கின்றன. மதுபான விற்பனையை பெருக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக மக்கள் கூடும் பகுதியில் மதுபான கடை திறந்து கல்லா கட்ட முயற்சிக்கிறது அரசு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுபான கடையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் நகரின் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே முத்து மண்டபம் என்ற பகுதி உள்ளது. இங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியில் நியாய விலை கடை திறக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை முத்து மண்டபம் பகுதியில் அரசு புதிய மதுபான கடையை திறந்துள்ளது. இதை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி மதுபான கடையை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களே மதுபான கடையை பூட்டு போட்டு மூடிவிட்டனர். இந்த ஒயின் ஷாப் இங்க வேண்டாம், அதை விட நீங்க மளிகை சாமான் கடை வைங்க, சூப்பர் மார்க்கெட் கொண்டாந்து வைங்க, எங்களுக்கு நல்லதை செய்யுங்க, எங்களுக்கு ரேஷன் இங்க வரணும், காவா வசதி இல்ல, தண்ணி போக வசதி இல்ல, அதெல்லாம் செய்யுங்க. பெட்ரோல் டேங்கர் லாரிகள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து தினமும் 400க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் பெட்ரோல் டீசல் மற்றும் எரிபொருட்களை தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதே டேங்கர் லாரிகள் 6000 கிலோமீட்டர் தூரம் வரை எரிபொருட்களை எடுத்துச் செல்ல இந்தியன் ஆயில் நிறுவனம் அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் 6000 என்பதை 3000 கிலோமீட்டராக குறைத்தும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எரிபொருட்களை திருச்சியிலிருந்து அனுப்பவும் ஏற்பாடு செய்து வருகிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இந்த திடீர் முடிவால் பாதிக்கப்பட்ட டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நேற்று முன்தினம் மாலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எடுத்துள்ள திடீர் முடிவால் டேங்கர் லாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய முடிவினை நிர்வாகம் கைவிட்டு முன்பிருந்த முறைப்படி 6000 கிலோமீட்டர் வரை பெட்ரோல் மற்றும் எரிபொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கும் வரையில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் சென்னை பெட்ரோலிய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை பெட்ரோலிய டேங்கர் லாரி உரிமை சங்கம் சார்பில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையில் போன மாதம் 6000 கிலோமீட்டர் ஓடிந்து இந்த மாதம் 3000 கிலோமீட்டர் ஓடிடுது ஏன் என்று கேட்டோம். அதுக்கு சரியான பதில் சொல்லாத காரணத்தினால் எங்களுடைய 450 டேங்கர் லாரிகளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் கரையோர கிராம மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று தேனி மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி அணையின் நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்துள்ளது என்றும் இதையடுத்து இங்கு 3வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்தார். இதேபோல தேனி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 130 அடியை தாண்டி உள்ளதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆவடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடித்து வந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 40 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்த ஆவடி அருகே உள்ள கோவர்தனகிரி, காந்தி நகர், சேக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கொள்ளை சம்பவம் அதிகரித்து வந்தன. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆவடி பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த வாலிபர் ஒருவரை பிடித்து விசாரித்ததில் அவர் செங்குன்றத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்றும் இவர் பல்வேறு பகுதிகளில் கொள்ளையடித்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 40 சவரன் தங்க நகைகளை கைப்பற்றினார்கள். சென்னை அசோக் நகரில் தேமுதிக தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. தேமுதிக மாநில தொழிற்சங்க துணைச் செயலாளர் AM காமராஜ் தேமுதிக பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தேமுதிக தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். சிவகங்கையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாசேத்தி அருகே ஆவாரங்கோட்டை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது.
சில மாதங்களுக்கு பிறகு பூமிநாதன் வரதட்சணை கேட்டு தமிழ்ச்செல்வியை தொந்தரவு செய்து வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். அதன் பின்னர் தமிழ்ச்செல்வி தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் பூமிநாதன் மீது மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் தமிழ்ச்செல்வி புகார் கொடுத்துள்ளார். ஆனால் காவல்துறை புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததாலும், மேலும் கணவர் பூமிநாதன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து முயற்சி செய்ததாலும் தமிழ்ச்செல்வி ஆத்திரமடைந்தார். இதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பெட்ரோல் கேனுடன் வந்து தமிழ்ச்செல்வி தீக்குளிக்க முயற்சித்தார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு என்பார்கள். ஆனால் இங்கே இந்த சாதுரிய ஆட்டத்தை போடுபவர்கள் இளைஞர்கள். விடாமுயற்சி, விட்டுவிடாத பயிற்சி, இவற்றை தொடர்ந்து மேற்கொண்டதால் மிக சாமர்த்தியமாக நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. இவர்களின் பல ஆண்டு கால பயிற்சிக்கு கிடைத்த பலன் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற வெனிசுலா அழகி உணர்ச்சி பெருக்குடன் கண்ணீர் விட்டார். லண்டனில் கோலாகல விழா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.